சம்சாரத்துக்கே மனசு பாயறது. ஆனால் கோபிகா ஜனங்களோட மனசோ அவளுக்கு பகவானை நோக்கி அந்த மனசு போகிறது. கிரக காரியங்களில் எங்களோட மனசு பிரவேசிக்கிறது இல்லை. எங்களோட மனசை ஏதோ ஒரு கள்ளன் எடுத்துட்டு போயிருக்கேன். அபகரிச்சுட்டு போன அந்த கள்ளனை தேடிண்டே வரலாம்னு சொல்லி தேடிண்டு வந்தோமா, நேரம் வந்தது உன்னோட முன்னாடி. உன்னை டெய்லி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கிருஷ்ணா. நீ அந்த பக்கம் போவாய், இந்த பக்கம் போவாய், போகிறத்தையும் வரத்தையும் எங்களை பார்த்து ஒரு சிரிப்பியே, ஓரக்கண்ணால் இப்படி எங்களை நோட் பண்ணுவியே. அதனால நீ தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். இனி ஒரு கால் பண்ணலேன்னா என்ன சம்பவிக்கும்? இந்த அக்னி விரகமாயிடும். தியானேன யாமபதையோ பதவியும் சகேத்து. ஒரு கால் நீ எங்களை ஆட்கொள்ளலேன்னா உன்னோட ரூபத்தை மனசுல தாரணை பண்ணி அதே தியானம் பண்ணி யோகிகள் எல்லாம் எப்படி ஒரு சமாதி நிலையை பிராபிக்கிறாளோ அது மாதிரி ஒரு சமாதி நிலையை பிராபிச்சு அந்த பிராணனை பிரம்மரந்திரத்தை பேதிச்சுட்டு எப்படி யோகிகள் எல்லாம் ஒன்றை வந்து பிராபிப்பாளோ அது மாதிரி நாங்களும் வருவோம் சொல்லி சொல்கிறா. அப்போ சாதாரண ஸ்திரீகள் சொல்லி இந்த ராசத்தை கேட்குறவாள் என்னதான் சொல்லணும் சொல்லுங்க. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின்னிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य दिशतारिणे नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्यैमा पुरो विभुर्निर्मायशेते यदमूषु पूरुष भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः कृषिष्ट भगवान् वचांसि मे जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा चित्तं सुखेन भवतापहृतं गृहेषु यन्निर्विशत्युत करावपि गृह्य कृत्ये पादौ पदं न चलतस्तव पादमूलाद्याम कथं व्रजमधो करवाम किं वा चित्तं सुखेन भवतापहृतं गृहेषु கிரகங்கள்ல எப்பவுமே சித்தம் இருந்துட்டு இருக்கு. நம்மளோட கேஸை வச்சு பார்க்குறத நம்மளோட மனசு எப்பவுமே கிரக காரியங்கள்லேயே ஈடுபட்டு இருக்கும். எங்கேயாவது போச்சுன்னா கூட வீட்டுக்கு போனால் என்ன சாப்பிடலாம், என்ன போட்டுக்கலாம், எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எப்படி அவளெல்லாம் வீட்டில் இருக்கிறவாளெல்லாம் சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லியே சம்சாரத்துக்கே மனசு பாயறது. ஆனால் கோபிகா ஜனங்களோட மனசோ அவளுக்கு பகவானை நோக்கி அந்த மனசு போகிறது. சம்சாரத்தில் இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறோன்னு சொல்கிற நினைவே இல்லை. அதுதான் அந்த திருஷ்டாந்தத்திலே பார்த்தோம். பால் வச்சிருக்கா, பால் பொங்கி வழியறது, அதை எடுத்து வச்சுட்டு அந்தண்டை வச்சுட்டு வரணும்னு சொல்கிற நினைவு கூடி கோபி ஜனங்களுக்கு இல்லை பகவானோட வேணுகானம் கேட்ட உடனே. அப்போ அந்த சித்தம் மனசு வந்துட்டு கிரகோச்சிதமான வியாபாரங்களில் பிரவேசிக்கிறதே இல்லை. எங்களோட மனசு கரௌ
அப்பி கைகளால் ஒரு காரியங்கள் பண்ணணும் இல்லையா, கைகள் பண்ணுறது இல்லை. ஒரு காரியங்கள் பண்ணுறதுக்கு காலால் நடந்து போய் பண்ணண்டாமா, காலுகளும் நடக்க முடியறதில்லை. எதுக்கு பண்ணணும் இதெல்லாம் சொல்லி தோணுறது கூடி அந்த இது இல்லை, ஸ்தலம் இல்லை. அவளோட மனசு நித்தியம் அந்த பகவானோட பாதத்திலேயே இருந்துட்டு இருக்கு. பாத ஸ்மரணே தான் அவளுக்கு, பகவானோட ரூபமே தான் அவளோட மனசுல. அதனால கிரகோஜிதமான காரியங்கள்ல பிரவேசிக்கிறது இல்லை. பிரவேசிச்சுட்டு இருக்க கூடினதான அந்த கைகளையும் கால்களையும் மனசையும் எல்லாம் அபகரிச்சு வச்சுட்டு இருக்காய் கிருஷ்ணா. நீ எங்களுக்கு போகிறது இல்லைன்னு நாங்கள் எதுக்கு சொல்லண்ட அவசியம்? உன்னோட வேணுகானம் கேட்டதால தானே இப்படி ஓடி வந்திருக்கோம். அப்போ எங்களை அபகரிச்சது நீ அல்லவா கிருஷ்ணா? அப்போ நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கண்டாமா சொல்றா கோபி ஜனங்கள். அப்போ அப்படி இருக்கிற அந்த ஒரு ஸ்திதியில நாங்கள் எப்படி வீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் பண்ணுறது? நீ திரும்பி போ சொன்னியே, திரும்பி போய் என்னதான் பண்ணுறது? இப்படி ஒரு மனஸ்திதி இருந்ததுன்னா என்னதான் பண்ணுறது? அங்க போச்சுனாலும் எங்களோட மனசு உன்னோட பாதத்திலேயே தானே லயிச்சிருக்கும். இதுவரை யதார்த்தமான சுகம்ங்கிறது என்னது சொல்லி தெரிஞ்சுக்காக இருந்தது எங்களோட மனசுகளும் இந்திரியங்களும். அதனால கிரக காரியங்கள்ல ஈடுபட்டு துச்சமான சுகங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ பரமபிரீதி ஸ்வரூபனா இருக்கக்கூடிய ஹே பகவான், நீதான் யதார்த்தமான ஆனந்தம் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுட்டோமே. அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இகலோகத்தில் இருக்கிற துச்சமான சுகங்களுக்கு போய் ஈடுபடுறதுக்கு எப்படி எங்களோட மனசு தைரியப்படும்? நான் சொல்றேன். அப்போ அப்படி நாங்கள் போச்சுனாலும் எங்களுக்கு பிரவர்த்திக்க முடியாது சொல்லி எங்க சொல்றேன். இங்க ஒரு ரசமா சொல்றா. இங்க ஒரு கோபி பாவத்துல இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்றதா இருந்தா, ஒரு கோபி முன்னாடி சொல்றாளாம், ஹே அரவிந்த நேத்ரா, எங்களுக்கு இங்க பெரிய காரியம் ஒன்றும் இல்லை, திரும்பி போச்சுனாலும் பண்றதுக்கு பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. காரணம் என்னன்னா, கிரக காரியங்கள்ல எங்களோட மனசு பிரவேசிக்கிறது இல்லை. எங்களோட மனசை ஏதோ ஒரு கள்ளன் எடுத்துட்டு போயிருக்கான், அபகரிச்சுட்டு இருக்கான். அபகரிச்சுட்டு போன அந்த கள்ளனை தேடிண்டே வரலாம்னு சொல்லி தேடிண்டு வந்தோமா, நேரம் வந்தது உன்னோட முன்னாடி. நீதான் அந்த கள்ளன் சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களோட மனசை அபகரிச்ச அந்த பெரிய கள்ளன் நீதான் சொல்லி தெரிஞ்சு விடுத்து. காரணம் என்ன? அதுக்கு திருஷ்டாந்தம் இப்போவே பார்க்குறோமே. நாங்கள் ஓடோடி வந்தோம் பிரஜத்தில். ஒரு நிமிஷம் எங்களோட காலும் நிற்கலை, கையும் நிற்கலை, மனசும் நிற்கலை. இங்கே ஓடோடி வந்தோம். இப்போ இங்கேருந்து இந்த ஒரு விருந்தாவனத்தில் இந்த வனம் இருக்கே, கிருஷ்ணனோட முன்னாடி இந்த வனம், இந்த யமுனா தீரம், இங்கே நின்றுருக்கோம். இங்கேருந்து ஒரு அடி கூட எங்களுக்கு நீங்க முடியறதில்லை. எங்கள் காலும் வந்தண்டே போகிறதில்லை, கையும் வந்தண்டே போகிறதில்லை, மனசும் போகிறதில்லை. அப்போ அந்த கள்ளன் நீ தானே கிருஷ்ணா. எங்களோட மனசெல்லாம் அபகரிச்ச, காலும் கையை எல்லாத்தையும் அபகரிச்ச கள்ளன் நீ அல்லவா சொல்லி ஒரு கோபி சொல்லறாளாம். உச்சாடனம் ஸ்தம்பனம் முதலான தந்திரங்கள் நன்னா தெரிஞ்சுருக்கிற வீரச்சோரனான உன்னோடு இந்த கள்ளத்தரம் நான் தெரிஞ்சுண்டாச்சு, இனிமே ஒழிச்சிட்டு ஒரு காரியம் இல்லை சொல்லி இங்க சொல்றான். சிஞ்சாங்கனஸ்த்வதராமிருத பூரகேண ஹாசாவலோக கலகீத ஜஹ்ரிச்சயாக்னி नो चेद्वयं विरहजाड्युपयुक्त देहा ध्यानेन याम पदयो पदवीं सखेते सिञ्जाङ्ग नस्त्वदधरामृतपूरकेण अधरामृतपूरकेण अंग हे सखे हे प्रिया. எங்களோட மனசுல ஒரு அக்னி ஆளை கத்துறது. அந்த அக்னியை சமிப்பிக்கவே முடியாது. விரகம் சொல்ற அந்த ஒரு அக்னி, உன் கூட சேரலையே சொல்ற ஒரு அக்னி, அது கொழுந்துண்டு இப்படி எரியறது. அந்த உங்ககிட்ட சேர முடியலையே அந்த பூர்வ ராகம் சொல்ற அந்த அக்னிய அதராமிருத பூரகேண, உன்னோட அதராமிருத பிரவாகத்தால தான் அந்த ஆசை சொல்ற அந்த அக்னியை சமிப்பிக்க முடியும். அந்த ராகம் ஸ்ருங்கார ரசத்திலேயே 3 விதமான ஃபேஸஸ் உண்டு. பூர்வராகம், சம்போகம், விரகம். அந்த 3 ஸ்டேஜஸில் இவா இப்போ இருந்துட்டு இருக்கிறது பூர்வராகம். பகவான் கிட்டக்க எப்படியோது போய் அடையணுமே, அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறதா இருந்தால் ருக்மிணி தேவி பகவானை பார்த்துட்டு இல்லை, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா சொல்லி லெட்டர் எழுதுறா இல்லையா, பகவானோட குணங்களே கேட்டு பகவானை மீட் பண்ணலாம் சொல்கிற ஆசை அவளுக்கு. அப்போ பூர்வராகம் சொல்லுவான் அந்த ஒரு ஃபேஸுக்கு. சம்போகம், அந்த பிரியனை மீட் பண்ணியாச்சு, பிரியன் கூட சேர்ந்து இருக்கிற அந்த காலத்துக்கு சம்போகம், அவள் அனுபவிக்கக்கூடியதான சுகம். அதுக்கப்புறம் விரகம், பிரியன் தூரம் இருக்கிற சமயத்தில் அந்த ஒரு ஸ்திரீ கஷ்டப்படுவா அவனோட விரகத்தால், அவன் பக்கத்தில் இல்லாதனால அந்த ஒரு ஃபேஸுக்கு விரகம். அப்போ அதில் இவா அந்த பகவானோடு வேணுகானம் கேட்ட ஸ்ரவணத்தால் அவளுக்கு அந்த அப்படி ஒரு பூர்வராகம் ஜனிச்சது, அதனால அப்படி ஓடி வந்திருக்கா. அந்த ஒரு அக்னி
பகவான் கிட்டக்க சேரணும், பகவான் கூட இருந்துட்டு இருக்கணும், பகவானுக்கு சேவை பண்ணணும்னு சொல்ற ஆசை, அந்த ஆசையை சமிப்பிக்கணும் தான் அவனோட அதராமிருதத்தால தான் முடியும். அந்த அக்னி அமிர்த பிரவாகத்தால அல்லாக்கி சமிக்காது சொல்லி இங்க சொல்றா. அதனால ஹே பகவானே, அழகான புன்னகையுடையவனே சொல்லி இங்க சொல்றா. ஹாசாவலோக கலகீத ஜஹ்ரிச்சயாக்னிம். காரணம் என்னன்னா, அது எப்படி உண்டாச்சு, அந்த அக்னி எப்படி மனசுல ஜனிச்சது, ஆசை அந்த பகவான் கிட்ட பூஜை பண்ணணும், சேவை பண்ணணும் சொல்ற ஆசை எப்படி ஜனிச்சது சொல்லி கேட்கறத, ஹே பகவானே, உன்னை டெய்லி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கிருஷ்ணா, நீ அந்த பக்கம் போவாய் இந்த பக்கம் போவாய், போகிறத்தையும் வரத்தையும் எங்களை பார்த்து ஒரு சிரிப்பியே, ஓரக்கண்ணால் எப்படி எங்களை நோட் பண்ணுவியே, உன்னோட அந்த ஹாசம் சிரிப்பு அவலோக்கம், அந்த என்ன சொல்லுவா கண்ணால் பார்க்கறது, உன்னோட வேணுகானம், இதால் எல்லாம் தான் அந்த அக்னி உஜ்வலிக்க ஆரம்பிச்சது எங்களோட ஹிருதயத்தில். அந்த அக்னி ஒன்னால தான் உண்டாச்சு, அதனால நீ தான் அதை அணைக்கணும் சொல்லி எங்க சொல்றா. அவ்வியக்த மதுரமான வேணுகானத்தோட சிரவணத்தாலையும் அது ஜனிச்சது. அதனால உன்னோட பிரவൃத்தியால் உண்டானதான இந்த அக்னியை நசிப்பிக்கின்றது உன்னோட டியூட்டி ஆக்கும், அது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்கும். அதனால நீ தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். இனி ஒரு கால் பண்ணலைன்னா என்ன சம்பவிக்கும், இந்த அக்னி விரகமாயிடும். விரகமாச்சுன்னா அது ரொம்ப ஆடிக்கத்த ஆரம்பிச்சுடும். அந்த விரகத்தாலேயே எங்களோட சரீரத்தை பஸ்மீகரிச்சுட்டு தியான மார்க்கத்தால உன்னோட பாதத்துல வந்து விடுவோம் சொல்லி இங்க சொல்ற. பாருங்க, அது எப்பேற்பட்ட பதம் பாருங்க. தியானேன யாம பதயோ பதவீம் சகேதே தியானேன யாம. சாதாரண ஸ்திரீகள் சொல்லக்கூடியதான பதமா இது. சாதாரண ஸ்திரீகள் ஒரு காமுகன் கிட்டக்க அவன் ஏத்துக்கலைன்னா, உன்னோட ரூபத்தை என்னோட மனசுலயே தியானம் பண்ணி உங்ககிட்ட வந்து சேர்ந்து விடுவேன்னு சொல்லி ஏதோ ஸ்திரீ சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. சொல்லறவா ஆறு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இவ பேசுறவா இந்த கோபிகா ஜனங்கள் எல்லாருமே 4 கேட்டகரி ஆக்கும். ரிஷிச்சரிகள், ஸ்ருதிச்சரிகள், தேவதா ஸ்திரீகள், நித்திய சித்தைகள், இப்படி 4 கேட்டகரியில் உண்டு கோபி ஜனங்கள். ரொம்ப சிம்பிளிஃபையாக சொல்கிறேன். இன்னும் நிறைய கேட்டகரிஸ் உண்டு, நிறைய உபசாகங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் பிரிமிவலாக இந்த 4 கேட்டகரி. இதில் நித்திய சித்தைகள் பகவானுடைய ஹ்லாதினி சக்தியோட விஸ்தரணம். ரிஷிச்சரிகள்ன்றது பூர்வாவதாரத்தில் ராமாவதாரத்தில் பகவான் வந்து தண்டகாரியணத்தில் வந்த சமயத்தில் ரிஷிகள் எல்லாம் பார்ப்பா, அந்த பகவானோட அழகான திருமேனியை பார்ப்பா. ராஜாவாக இருக்கக்கூடிய சமயத்தில் அநேகம் ஆபூஷணங்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தனால அந்த திருமேனி பிரத்யேகமாக தெரியலை. இப்போ ஜடையெல்லாம் தரிச்சுண்டு, காவி வஸ்திரம் தரிச்சுண்டு, ஒரு சன்னியாசிய மாதிரி ராமன் வந்திருக்கிறதுனால அங்கங்கள் எல்லாம் பிரத்யேகமாக தெரியறது. அந்த அழகான முகம், சுருளான கேசங்கள், நீண்டதான கண்கள், இதெல்லாம் பார்த்தப்போ ரிஷிகளோட மனசுல ஒரு விகாரம் ஏற்பட்டுதான். இந்த பகவான அல்லவோ அவனோட வரணை நம்ம ஸ்திரீயா போலேயே சொல்லி ஆசைப்பட்டு விட்டான். அப்போ அவளோட ஆசையை தெரிஞ்சுட்ட அந்தரியாமியான ஸ்ரீராமச்சந்திரன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணினான். அடுத்த பிறவியில அவ வந்து கோபி ஜனங்களா வர, அவ தான் ரிஷிச்சரிகள். அதுக்கப்புறம் ஸ்ருதிச்சரிகள் சொல்லி ஒரு கேட்டகரி ஆஃப் கோபிஸ் உண்டு. அவ ஆறு சொல்லி கேட்கறத வேதமே தான், உபனிஷத்துக்கள் எல்லாம் ரூபத்தை தரிச்சுட்டு கோபி ஜனங்களா வந்திருக்கா. அதுக்கப்புறம் தேவதா ஸ்திரீகள், சில தேவதா ஸ்திரீகளுக்கு பகவானை அடையணும்னு சொல்ற ஆசை, அதனாலே அவ தபஸ் பண்ணி பகவானை பிரீத்திப்படுத்தி அவ தேவகன்யகள் இப்போ ஸ்திரீகளை என்ன சொல்லுவா கோபி ஜனங்களா வந்திருக்கா. அதுல அப்பேற்பட்ட தபஸ்வினிகளாக்கும் இவா. அவளோட பூர்வ கதையெல்லாம் நான் இப்போ சொன்னேன். அவ அப்படி இருக்கிற அவ ஞானிகளாக்கும் கோபி ஜனங்கள். அவ சொல்றா, தியானேன யாம பதையோ பதவியும் சகேத்தே. ஒரு கால் நீ எங்களை ஆட்கொள்ளலைன்னா உன்னோட ரூபத்தை மனசுல தாரணை பண்ணி அதே தியானம் பண்ணி யோகிகள் எல்லாம் எப்படி ஒரு சமாதி நிலையை பிராபிக்கிறாளோ அது மாதிரி ஒரு சமாதி நிலையை பிராபிச்சு அந்த பிராணனை தலையில அந்த பேதிச்சுண்டு பிரம்மரந்திரத்தை பேதிச்சுண்டு எப்படி யோகிகள் எல்லாம் ஒன்றை வந்து பிராபிப்பாளோ அது மாதிரி நாங்களும் வருவோம் சொல்லி சொல்றா. அப்போ சாதாரண ஸ்திரீகள் சொல்லி இந்த ராசத்தை கேட்கறவாள் என்னதான் சொல்லணும்னு சொல்லுங்க. இதுல இருந்தே ரிஜு ஆவறது. அவ எப்பேற்பட்ட ஸ்திரீகள் சொல்லி தெரிஞ்சுக்கிறது, எப்பேற்பட்ட பக்தைகள் சொல்லி தெரியறது அப்படி சொல்றா. அப்போ பகவான் இப்படி பார்க்குறான், ரசமாக கேட்குறான். இவனுக்கு ஒரு ரசம் அல்லவா கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் கேட்கறது. அவள் என்ன சொல்லுவா சொல்லி பார்க்கறதுக்கு தான் இப்படியெல்லாம் ஸ்திரீ தர்மம் எல்லாம் உபதேசித்தேன். அதெல்லாம் கேட்டு ரசிக்கிறான் கிருஷ்ணன். யர்ஹ்யம் புஜாக்ஷதவ பாததலம் ரமாயா யத்தட்சணம் क्वचिदरण्य जनप्रियस्य अस्प्राक्ष्म तत्प्रभृति नान्य समक्षमङ्ग स्थातुं त्वयाभिरमिता बदपारयामः यर्ह्यम्बुजाक्ष तव पादतलं रमाया. அம்புஜாக்ஷ தாமரசலோச்சனா, அழகான தாமரிதழ் மாதிரி கண்கள் உடையவனே. ரமாயா, லக்ஷ்மி தேவி உன்னோட பாதத்தையே பிடிச்சுட்டு இருக்காளே. லக்ஷ்மி தேவி பக்தர்களில் சிரேஷ்டியானவள் அல்லவா?
ஹே அம்புஜாக்ஷ, ஹே அபின்ன ஸ்வரூப, உன்னோட ஒரு கடாட்சம் எங்கள் மேலே, அந்த கடாட்சம் விழுந்தாலே எங்களோட அனங்க தாபம், என்னோட தாபம் எல்லாம் நசிச்சு விடும். என்னோட கடாட்சம் தான் அதுக்கு மருந்து, எங்களோட தாபத்துக்கு மருந்து. அப்படி இருக்கிறத பரமஸ்நேகம் நீ எங்களுக்கு தந்ததுன்னா அதை விட பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு வேற இல்லையே சொல்றான். பக்தாள்ல சிரேஷ்டியான மகாலட்சுமி கூடி உன்னோட கடாட்சத்துக்காக காத்துட்டு இருக்காளே. எந்த ஒரு மகாலட்சுமியோடு கடாட்சத்துக்காக எல்லா தேவதா கணங்களும் காத்துட்டு இருக்காளோ அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமி ஒரு நிமிஷம் கூடி பாழக்கப்பாடிலே சொல்லி உன்னோட பாத தலத்தையே சேவை பண்ணிட்டு இருக்காளே. அப்படி மகாலட்சுமி தழுகினதான, தொட்டு தழுகினதான அந்த பாதாப்ஜம் ரொம்ப துர்லபம் அல்லவோ, எங்கேயோ வைகுண்டத்துல இருக்கு, பரமபதத்துல இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கோம் நாங்கள். அப்படி துர்லபமான உன்னோட பாத பங்கஜம் இப்போ பிருந்தாவனத்துல வந்திருக்கே. இப்போ வந்திருக்கிற சமயத்துல எங்களை சேவை பண்ணக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் கிருஷ்ணா? ஆசையால உன்னோட பாதத்துக்கு சேவை பண்ணலாம்னு சொல்ற ஆசையால ஓடோடி வந்திருக்கோம் கிருஷ்ணா. பாக்யவசால் எங்களுக்கு இப்போ பிருந்தாவனத்துல அந்த பாத பங்கஜம் கிடைக்கிறது. அதனால எந்த ஒரு பாதத்திலேருந்து கங்காதேவியை உத்பவிச்சாலோ அப்பேற்பட்ட அந்த புனிதமான பாதம், அதுக்கு சேவை பண்ணணும் கிருஷ்ணா சொல்ற ஆசையோட சொல்றாங்க. உத்தம புருஷனான உன்கிட்ட கிடைச்சதான இந்த ஒரு சுகம் அனுபவிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கிற எங்களுக்கு பிராகிருத புருஷன்மார்ல சித்திக்கக்கூடியதான சுகம் திருப்தியை ஜனிப்பிக்காது. உங்களோட பதி சுஷ்ரூஷை பண்ணுங்க, திரும்பி போங்கன்னு எல்லாம் சொன்னான் இல்லையா பகவான். பிராகிருத புருஷன்மார்கிட்டேருந்து கிடைக்கிறது என்னது? ரத்தி சுகம் தானே. ஆனா பகவானே ஒன்ன சேவை பண்ணி கிடைக்கக்கூடியதான சுகம் ரத்தி சுகமா? அல்லவே அல்ல. பிரேமம், பரம பிரேமம், ஆனந்தம். அதையும் ரத்தி சுகமா காணவே கூடாது. அந்த ராசத்தை அதுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடியதான ஒரு சுகமாக்கும். ராசத்துல அவ அனுபவிச்சதான சுகம். அந்த கோபஸ்திரீகளுக்கும் காமம் சொல்ற அந்த ஒரு இது வரவே இல்லை, பகவானுக்கும் வரலை, சித்த விகாரம் யாருக்குமே வரலை. அதெல்லாம் சொல்றாங்க. பிராகிருத புருஷன்மால சிதிக்கக்கூடியதான ரத்தி சுகத்தை காங்கிச்சிட்டல்ல நாங்கள் இங்க வந்திருக்கோம். அது ஸ்வாக்களுக்கும் கோக்களுக்கும் சமானமான சுகம் அல்லவோ. மிருகப்பிராயமா இருக்கக்கூடியதான அந்த ரத்தி லீலையில இனிமேல் எங்களுக்கு மோகம் வராது. நாங்கள் இதெல்லாம் முற்றும் துறந்து வந்திருக்கோம், எல்லாம் விட்டு தள்ளிட்டு வந்திருக்கோம். உன்னை சேவை பண்ணணும், உன்னை சந்தோஷப்படுத்தணும், உனக்கு பூஜை பண்ணி நாங்களும் தன்யகள் ஆகணும்னு சொல்ற ஆசையோட தான் வந்திருக்கோம். அது புனிதமான ஆசை அல்லவோ, அதை எப்படி ரத்தியுமாயிட்டு இக்வேட் பண்ண முடியும் சொல்லி கேட்குறா இவா. அப்படி எல்லாம் தெரிச்சுன்னு வந்த எங்களை நீ ஆட்கொண்டே ஆகணும் கிருஷ்ணா. ஸ்ரீர்யத் பதாம்புஜ ரஜஸ்சகமே துளஸ்யா லப்த்வாபி வக்ஷசி பதம் கில பிருத்யஜுஷ்டம் யஸ்யா ஸ்வவீக்ஷண கிருதே ன்யசுர பிரயாசஸ்தத்வத்வயம் च तव पादरज प्रपन्नाः श्रीर्यत्पदाम्बुजरजश्चगमे तुलस्या लब्ध्वापि वक्षसि पदं किल भृत्यजुष्टं यस्याः ஏதொரு ஸ்ரீதேவியோடு வீக்ஷணம், அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காதா சொல்லி கியூ நிற்கிற தேவதைகள் இருக்கா, அசுரால் இருக்கா. அவளெல்லாம் லக்ஷ்மி தேவி பிரீத்தி அடனம் சொல்லி என்னெல்லாமோ பூஜை எல்லாம் பண்றா, இஹலோகத்திலேயே மனுஷால் பண்ணுறா. ஆனால் அந்த லக்ஷ்மி தேவி யார்கிட்டையும் இருந்து விடுறதில்லை. கொஞ்ச காலம் இருப்பா, அதுக்கப்புறம் போயிடுவா. ஆனால் பகவானோட வக்ஷஸை விட்டு ஒரு காலம் பிரிய மாட்டா. வக்ஷஸ்லேயே வக்ஷஸ்தல லக்ஷ்மியாவே இருந்துட்டு இருக்கா. அப்படி இருந்துட்டு இருக்கிற லக்ஷ்மி தேவி அந்த மாறிடத்தையும் விட்டு ஒரு இடத்துக்கு போகிறாளாம். போகவே மாட்டா சொன்னேன், அந்த இடத்தையும் விட்டு எங்கே போகிறா சொல்லி கேட்குறத. பகவானுக்கு ரெண்டு பிரேயசிகள் உண்டு, லக்ஷ்மி தேவி, துளசி தேவி. துளசி தேவி பகவானோட பாதத்தையே ஒட்டின்னு இருக்காளாம். வக்ஷஸ்தலத்தில் இருக்கிற லக்ஷ்மி தேவி இப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் துளசியோட பாக்கியத்தை பார்த்து ஆசைப்படுற லக்ஷ்மி தேவி. நம்ம தான் வக்ஷஸ்தலத்தில் ஏறி உட்காந்துட்டு இருக்கோம். பகவான் இப்படி பார்க்கறத வக்ஷஸ் அப்படி பார்க்க முடியாது இல்லையா, பார்க்கறத காலில் தானே அந்த கடாட்சம் விழும். அதனால பாதத்தில் இருக்கிறத துளசி தேவிக்கு டெய்லி எல்லா சமயம் கடாட்சம் கிடச்சுட்டே இருக்கு. அதுவும் போறாக்கு எப்பேற்பட்ட பூஜை பண்ணறா துளசி, பகவானோட பாதத்தையே பிடிச்சிட்டு இருக்காளு. அந்த அந்த ஒரு ஸ்தானம் அல்லவோ உச்சிதமான ஸ்தானம் சொல்லி லக்ஷ்மி தேவி என்ன பண்றா, வக்ஷஸ்தலத்தை விட்டு பகவானோட பாதத்துல போய் உட்காந்துக்கிறா. பாதத்தை எடுத்து வருடி விடுறாளாம். அந்த பாதத்துல இருக்கணும்னு சொல்ற ஆசையா. அந்த பாத ரஜஸ லக்ஷ்மி தேவி பாதத்தை பூஜை பண்ணறா. அந்த பாத ரஜஸ பக்தாளும் ஆசைப்படுறா, பிரபன்னன்மாரான பக்தாளும் ஆசைப்படுறா. அப்படி பிரபன்னகளா வந்தவாள் அல்லவோ நாங்கள் அதை ஆசிக்கிறதுல என்னதான் தப்பு இருக்கு கிருஷ்ணா சொல்லி கேட்குறா அவ. பகவானோட மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டே அவ சொல்லறா. இப்போ கோபஸ்திரீகள் ஞானிகளாக்கும் சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும், எப்பேற்பட்ட ஞானிகளாக்கும் சொல்லி தெரியணும்.
तन्न प्रसीद वृजिनार्दन तेऽङ्घ्रिमूलं प्राप्ता विसृज्य वसति त्वदुपासनाशाः त्वत्सुन्दरस्मितनिरीक्षण तीव्रकामस्तप्तात्मनां पुरुषभूषण देहि दास्यं तन्न प्रसीद वृजिनार्दन तेऽङ्घ्रिमूलं तद् ಅದು ಹೇದುವಾ ವೃಜಿನಾರ್ದನ ದುಃಖத்தை ಸಂಹರಿಕೆ ಕೂಡಿನವನೇ ವಸತೀಹಿ ವಿಸೃಜ್ಯ கிரகங்களை உபேட்சிச்சுட்டு துவதுபாசனாஷாஹ உனக்கு சேவை பண்ணணும்னு சொல்கிற ஆசையோட தே அங்க்ரிமூலம் பிராப்தாக உன்னோட பாத பங்கஜத்தை பிராபிச்ச நாங்கள் நஹ பிரசீத எங்களுக்கு நேரம் நீ பிரீத்தி அடையணுமே त्वत् सुंदर स्मित निरीक्षण तीव्र कामतप्तात्मनाम्नः உன்னோட அழகான மந்தஹாசம் கடை கண்ணால நீ பார்க்குற அந்த கடாட்சம் இதெல்லாம் எங்களோட ஹிருதயத்தில் அந்த ஆசையை தூண்டுறதே கிருஷ்ணா. அதால் அந்த ஒரு தாபத்தால் அந்த ஆசையை ஒரு தாபமாகிறது, ஒன்று அடையாதனாலே அது ஒரு தாபமாக ஆயிடுறது. அப்படி தப்பிக்க கூடினதான மனசோடு கூடின எங்களை புருஷபூஷணா புருஷாளுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடியவன் புருஷோத்தமன், புருஷ ரத்னமே சொல்லி கூப்பிடுறா. புருஷாளுக்கு கூடி பூஷணமாக இருக்கக்கூடியவனே புருஷபூஷண தாஸ்யம் தேஹி எங்களுக்கு உன்னோட தாசியாக இருக்கக்கூடியதான அந்த ஒரு பதவியை தா கிருஷ்ணா. தேஹி தாசியம் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் கிருஷ்ணா, உனக்கு தொண்டு செய்யணும் கிருஷ்ணா. அதனால எங்களுக்கு அந்த ஒரு பதவியை தா கிருஷ்ணா. அதுதான் எங்களுடைய இந்த ஒரு தாபத்தை அடக்கும் சொல்லி கோபி ஜனங்கள் சொல்கிறா. அவள் சேவை பண்ணுறதுக்கு தான் ஆகிரகிக்கிறான், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி தான் ஆகிரகிக்கிறான். அதுதான் பக்தாளுக்கும் பாக்கியுள்ளவாளுக்கும் வித்தியாசம். பக்தாள் பகவானுக்காகவே பகவான் சரணாகதி பண்ணுவான். வீக்ஷ்யாளகாவிருதமுகம் தவ குண்டல ஸ்ரீகண்டஸ்தலாதரசுதம் हसितावलोकं दत्ताभयं च भुजदण्डयुगं विलोक्य वक्षश्रियैकरमणं च भवामदास्यः वीक्ष्याळकावृतमुखं तव कुण्डलश्रीगण्डस्थलाधरसुतं हसितावलोकं कुण्डलश्रीगण्डस्थलाधर அதரசுதம். அந்த பகவானோட அழகான ரூபத்தை வர்ணிக்கிறா. குண்டலங்களோட காந்தியால் அதி மனோகரமாக இருக்கக்கூடியதான கவிழ்த்தடங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குமாம் அந்த கவிழ்த்தடங்கள், உஜ்வலிக்கும். காதில் அந்த மகர குண்டலம் தரிச்சுட்டு இருக்கான் கிருஷ்ணன். மகர குண்டலங்கள் இப்படி ஜொலிக்கும், ஜொலிக்கிறது அந்த கவிழை தட்டி ரிஃப்ளெக்ஷன் இப்படி அடிக்குமா, அது மாதிரி அதோட ஜொலிக்கிறதாம் இந்த கவிழ். அப்படி இருக்கக்கூடியதான அந்த கபோலங்கள் அமிர்தஹாசத்தோடு கூடினவன், சிரிச்சுட்டே இருப்பான் எப்பவும். சுபாவமாகவே மந்தஹாசம் இருக்கு அவனுக்கு, எதுக்கானாலும் அப்படி சிரிப்பான், புஞ்சிரி சிரிப்பான். சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய அவன் கடை கண்ணால் இப்படி இடைக்கிடைக்கு பார்க்கவும் செய்வான். பக்தாள் மேலே ஒரு ஆசை பகவானுக்கு, அவளை எப்படியோது ஆட்கொள்ளணும், அவள் என்ன பண்ணுறா சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஆசையாக இருப்பான் இல்லையா கிருஷ்ணன். அதனால இடைக்கிடைக்கு பக்தாளை பார்ப்பான். பக்தர்களில் நாங்களும் உண்டு இல்லையா, அவள் எங்களையும் பார்த்துட்டே இருப்பானே. அப்படி நீ பார்ப்பையே கிருஷ்ணா. போராக்கி உன்னோட அழகான உருண்டதான அந்த முகத்தில் அங்கங்கே சின்ன சிதறி இருக்கக்கூடியதான அழகங்கள், சுருண்டதான கேசங்கள் முகத்தில் அங்கெல்லாம் இருக்குமா கிருஷ்ணனுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி இருக்கக்கூடியதான அந்த முகம் பக்தாளோட சகல விதமான சந்தாபத்தையும் நசிப்பிக்கக்கூடிய ஒன்றல்லவோ. சம்சாரமாகிற சமுத்திரத்தை தரணம் பண்ணி விடுமே அந்த அழகான கைகள், நீண்டதான 2 பாகுக்கள், கோவிந்தனோட பாகுக்கள் இருக்க கைகள். அது சம்சாரத்தில் இருக்கிற கஷ்டப்படுற ஜனங்கள் எல்லாம் அந்த கையால் இப்படி கையை கோர்த்து பிடிச்சுட்டு அவளை சம்சாரம் ஒன்றும் இல்லைடா சொல்லிட்டு இப்படி தரணம் பண்ணி விட்டுவிடும் பகவான். அந்த கைகள் மகாலட்சுமி மாத்திரமல்லாக்கி இதர ஸ்திரீகளுக்கு கூடி பரம துர்லபமாக இருக்கக்கூடியதான அந்த மாறிடம் பகவானோட வக்ஷஸ். அதை பார்த்து ஆனந்திக்கணும்னு சொல்கிற எங்களோட ஆசை. இந்த பகவானுக்கு இந்த அழகான திவ்யமங்கள ரூபமுடைய இந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்கிற எங்களோட அந்த ஒரு பாவம், தாசியம் சொல்கிற பாவம், அது எங்களுக்கு கிடச்சதுன்னா அத்தியந்தம் தன்யகளாக நாங்கள் பவிப்போம். அதனால அந்த தாசியத்தை எங்களுக்கு கொடு கிருஷ்ணா.
நீ வந்து எங்களை சந்தோஷிப்பிக்கணும்னு வந்து நாங்கள் சொல்லறதில்லை, உனக்கு கைங்கரியம் பண்ணணும், பாத சேவை பண்ணணும், அவ்வளோதான். அந்த ஆசை ஒன்று தான் இருக்குது கிருஷ்ணா சொல்லி அவள் உள்ளே இருக்கிறத அப்படியே சொல்கிறா. மறைக்காக்கே அந்த அவளோட பாவம் என்னது, சுத்தமான பாவம் அவளோட, அதை சொல்லறாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்லோகங்கள் கூடி இருக்குது, அது நமக்கு நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.